இந்த பூஜைய பண்ணிடுங்க. அதான் அருணுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது. ஓ, எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா? ஐயோ ஆண்டி, நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணல. பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு நீதான் அந்த பூஜையை பண்ண போற. இதுதான் ஏன் முடிவு. புரிஞ்சுதா? ஐசு, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு ஐசு. என்ன முறைச்சா? நான் உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்ல வந்தேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? அகிலா அக்கா சொன்ன மாதிரி பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு பூமி பூஜை பண்ண போறியா? அப்படி நீ பண்ணிட்டா ஒருவேளை குறிச்சி சொன்ன மாதிரி அருணுக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ ஏதாவது ஆபத்து வந்துட்டா? ஐயோ, பூமி பூஜை பண்ணா ஆண்டவன் கோச்சுப்பாரு, பண்ணலன்னா அக்கா கோச்சுப்பாங்க. ஆமா, நீ பண்ணாம அக்கா கோவத்துக்கு ஆளாக போறியா இல்ல பூஜை பண்ணிட்டு ஆண்டவன் கோவத்துக்கு ஆளாக போறியா? நாங்க என்ன பண்ண போறோம்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் வேலையே இதாண்டா. நீ வாய்ஸ் போம்மா போ. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, பூமி பூஜைய மூத்த மருமக தான் பண்ணணும்னு நீங்க உறுதியா சொல்லிட்டீங்க. ஆதி கடவுள் பரம்பரை வழக்கத்தை தானமா நான் சொன்னேன். அது அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டி பார்வதி மேல உள்ள வெறுப்புல பரம்பரை வழக்கத்தையே மாத்த நினைக்கிறாங்க. விதியோட விளையாட்ட நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நீங்க அப்படி சொல்லக்கூடாது குருஜி. எனக்கு பூமி பூஜை பண்ண கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. பார்வதி அந்த பூஜைய பண்ணலனா கூட பரவாயில்ல, ஆண்டியே பண்ணணும்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா என் முயற்சி எதுவும் நடக்கல. பூமி பூஜைய ஆண்டி பண்ண போறது இல்ல, நான் தான் பண்ணணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. மூத்த மருமகளை தவிர வேற யாரு பூஜை பண்ணாலும் கெட்டதுதான் நடக்கும்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் வாழ வந்த குடும்பத்துக்கு என்னால கெட்டது நடந்துடக்கூடாது. நீங்க தான் எப்படியாவது பார்வதி இந்த பூஜையை பண்ண வைக்கணும். அதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா? பார்வதியே நேர்ல வரணும், பார்வதி கால் அந்த மண்ணுல படணும், பார்வதி கையால பூமி பூஜை நடக்கணும். இத தவிர மாற்று வழி வேற எதுவுமே கிடையாது. ஒருவேளை பார்வதியே நேர்ல வந்து பூஜை பண்ண முடியாத சூழ்நிலையில பரிகாரம் ஏதாவது இருக்கணுமே. பரிகாரம் ஏதாவது இருக்கா? பரிகாரம் எதுவும் இல்ல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா நான் அதை வீட்லயே சொல்லிருப்பேனே. பரம்பரை நகையை திருப்பி வாங்கும் போது அதுக்கு உரிமையானவங்க சிந்தின கண்ணீர் சாதாரணமானதில்ல. நகையை திருப்பி வாங்கினது பெரிய குற்றம். அதுக்குரிய தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். மத்த எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கூட அறந்தவராம நடந்துகிட்டு இருக்க அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிடிவாதமா நடந்துக்கிறது தான் எனக்கு விளங்கவே இல்லை. அப்போ எனக்கு வேற வழியே இல்லையா குருஜி? உங்களை நம்பி வந்துட்டேன். எனக்கு நீங்க தான் ஒரு வழி காட்டணும். காலம்தான் உனக்கு ஒரு நல்ல வழியா காட்டணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கோ போ. அம்மா, அது வந்து சொல்ல வந்தத தயக்கம் இல்லாம சொல்லு. என்ன விஷயம்? பூஜை விஷயமா? பூஜையை தான் ஐஸ்வர்யாவை பண்ண சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மா, எனக்கு என்னமோ இந்த பூஜைய ஐஸ்வர்யா பண்றதை விட நீங்க பண்ணாதான் சிறப்பா இருக்குன்னு தோணுதுமா. அருண்,
உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி வந்து பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்லம்மா அது வந்து ம். பூஜை விஷயத்துல நான் குருஜிக்கிட்டயே என் முடிவை உறுதியா சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அதே விஷயத்த பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? ஓ, பூஜை விஷயமா? இத பார், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுதான் கடைசி. அப்புறம் என்ன நடந்தாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ஐஸ்வர்யா தான் இந்த பூஜையை பண்ணணும். அப்படி ஐஸ்வர்யா பூஜை பண்ணலன்னா அந்த பூஜையே நடக்க வேண்டாம். சாரிமா. அருண், ம்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அருண். பூமி பூஜைன்னு வீட்ல இருந்து கிளம்பி பாதி தூரம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன குழப்பம்? எனக்கு இந்த பூமி பூஜை பண்ண கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. பார்வதி பண்ண வேண்டிய பூஜைய நான் பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் தான் ஏற்படும். அருண், எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. எல்லா விதிப்படிதான் நடக்கட்டும்னு கடவுள் மேல பாரத்தை தூக்கி போட ஐசு. ஐசு, குருஜி தான் சொல்லியிருக்காருல, காலம் தான் நல்ல வழி காட்டும்னு. கடவுளை வேண்டிக்கிறத விட நம்மளால வேற எதுவும் செய்ய முடியாது ஐசு. நம்பிக்கையோட இரு ஐசு. ஏய் 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 அருண், அருண், பாத்து, அருண். இது என்ன அபசகுனம்? ஏத்தி வச்ச விளக்கு அணைஞ்சு போச்சு. என்ன ஆச்சு அருண் ஐஸ்வர்யாவுக்கு? ஏன் என் காலை அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? கஜேந்திரன் கால் பண்ணலாம். கொஞ்சம் நல்லபடியா நடக்கணும். சொல்லுங்க மேடம். என்ன பண்றீங்க? பூஜைக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கா? அதெல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். சரி, அருண் ஐஸ்வர்யா வந்துட்டாங்களா? இன்னும் வரலீங்களே மேடம். இன்னும் வரலையா? அவங்க வீட்ல இருந்து கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் அங்க வந்து சேர்ந்திருக்கணுமே. இந்த நேரம் வரைக்கும் இன்னும் வந்து சேரல மேடம். குருஜி குறிச்சு கொடுத்த டைம் முக்கியம். அந்த டைம்குள்ள பூஜையை ஆரம்பிச்சிடணும். நீங்க அருணுக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளுங்க. சரிங்க மேடம். உடனே வர சொல்லுங்க. ஓகே மேடம். பூஜைக்கு டைம் ஆச்சு. இவங்க எங்க போயிருப்பாங்க? பூஜைக்கு போகாம வேற எங்க போயிருப்பாங்க? இப்ப பாரு, மறுபடியும் கால் பண்றாங்க. கால் அட்டென்ட் பண்ணலன்னா தப்பாயிடும். இப்ப என்ன பண்றது? சரி, அட்டென்ட் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஆண்டி. என்ன ஐஸ்வர்யா, எவ்வளவு தடவை கால் பண்றது? ஏன் கால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிற? எங்க இருக்க? இங்க இருக்குன்னு சொல்லாத. கோயில்ல இருக்குன்னு சொல்லு. அது வந்து ஆண்டி கோயில்ல இருந்தோம். அதான் உங்க கால் அட்டென்ட் பண்ண முடியல. உங்களை பூமி பூஜை பண்ண அனுப்பி வச்சா நீங்க கோயில்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூமி பூஜைக்கு நேரம் ஆகலையா? பக்கத்துல தான் ஆண்டி இருக்கோம்.
அர்ச்சனை முடிச்சிட்டு இப்ப கிளம்பிடுவோம். குருஜி குறிச்சு கொடுத்த டைம் முக்கியம் இல்லையா? இந்த நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பூஜையை முடிச்சிட்டு அப்புறமா கோயிலுக்கு போயிருக்கலாம்ல? இல்ல இல்ல இல்ல, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி, நாங்க இப்ப கிளம்பிடுவோம். ஆமா, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன ஐஸ்வர்யா, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதிலே காணோம். கோவில்ல தானே இருக்கீங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? வேற எதுவும் பிரச்சனை இல்ல ஆண்டி, கோயில்ல தான் இருக்கோம். இப்ப கிளம்பிடுவோம். சரி, சீக்கிரமா கிளம்புங்க, பூமி பூஜைக்கு டைம் ஆச்சு. ஓகே ஆண்டி, பை. சரி கிளம்ப ஐசு, போலாம். கோவிலுக்கு தானே போயிருக்காங்க, அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகுற? பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. என்னோட டென்ஷனுக்கு காரணம் அருண் ஐஸ்வர்யா கோவிலுக்கு போனது இல்லைங்க. வேற என்ன? பூமி பூஜை நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சு நான் பூஜை ரூம்ல விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு விளக்கு அணைஞ்சு போச்சு. நல்ல சகுனந்தா. விளக்கு அணைஞ்சது எனக்கு என்னமோ சரியா படலைங்க. ஏங்க, எதுக்கும் நீங்க கிளம்பி போய் பூமி பூஜை முடியற வரைக்கும் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. அகிலா, நீ வீட்ல இருந்து என்ன பண்ண போற? நீயும் வா அகிலா, 2 பேருமா போய் கூட இருந்து பூஜையை முடிச்சிட்டு வந்துருவோம். இவர இந்த ஜேம்ஸ் பாண்ட் எப்படியாவது பேசி அகிலாவை கூட்டிட்டு போய் பூஜை பண்ண வச்சுட்டா என்ன பண்றது? என்ன அகிலா யோசிக்கிற? நான் வரலங்க, நீங்களே போயிட்டு வாங்க. நீ வீட்ல இருந்து தேவையில்லாம டென்ஷன் ஆகிறதுக்கு பூஜையை இருந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடலாமே அகிலா. ஏங்க, நான் தான் வரலங்கிறேன்ல, நீங்களே போய் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்றேன்ல, போயிட்டு வாங்க. ஓகே அகிலா, நான் போறேன், நீ டென்ஷன் ஆகாத. இந்த அருண் புதுசா ஒரு ப்ராஜெக்டுக்காக பூமி பூஜை போட போறான்னு சொன்னல? ஆமா, குருஜி சொல்றத கூட கேட்காம அகிலாண்டேஸ்வரி நான் அந்த பூஜையை பண்ண மாட்டேன், ஐஸ்வர்யா தான் பண்ணணும்னு உறுதியா சொன்னாங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? அந்த அகிலாண்டேஸ்வரி மனசு மாறி அந்த பூஜைய பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? அட நீ வேற நந்தினி, அகிலாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் நீ இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? அவ ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான், அதுக்கப்புறம் யாரு என்ன சொன்னாலும் அதுல இருந்து பின்வாங்க மாட்டா. அப்புறம் என்னாச்சு ஆண்டி? நீங்க இதுக்காக காலையில இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த ஹோட்டல்காரிய நினைச்சுதான். அவளும் அந்த அருணும் சேர்ந்து பூமி பூஜை விஷயத்துல ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. என்ன ஆண்டி சொல்றீங்க? என்னத்த சொல்றது, இந்த ஐஸ்வர்யாக்கு பூமி பூஜை பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. கிளம்புற நேரத்துல கூட அருணை விட்டு எப்படியாவது அகிலாவை பூஜை பண்ண வச்சிரணும்னு கேட்டா. ஆனா அகிலா தான் எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டாளே. ஐஸ்வர்யா தான் பூஜையை பண்ணணும்னு சொல்லி அருணை திட்டி அனுப்பிட்டா. அப்புறம் என்னாச்சு? பூஜைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன 2 பேரும் இன்னும் ஸ்பாட்டுக்கே போய் சேரல நந்தினி. நீங்க உடனே பூமி பூஜை நடக்கிற இடத்துக்கு போய் நடக்கிறதெல்லாம் கவனமா கண்காணிங்க. கண்டிப்பா நந்தினி, இப்பவே கிளம்புறேன். ஆண்டி, உஷாரா கவனிங்க, கோட்டை விட்டுறாதீங்க. நந்தினி, நீ ரிலாக்ஸா இரு. வெற்றியோட உனக்கு நான் அங்கிருந்து கால் பண்றேன். இப்ப போன் வைக்கட்டுமா? ஓகே ஆண்டி, பை. ஐஸ்வர்யம்மா. பார்வதி, என்னாச்சு ஐஸ்வர்யம்மா? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? நானும் அருணும் வந்த காருக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்ன ஐஸ்வர்யம்மா சொல்றீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? சின்னையா எப்படி இருக்காரு? எனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி, நான் நல்லா தான் இருக்கேன். அருணுக்கு தான் தோள்பட்டையில அடிபட்டிருக்கு, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. சீஃப் டாக்டர் வேற வரணும்னு சொல்றாங்க. கவலைப்படாதீங்க ஐஸ்வர்யம்மா, சின்னையாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. நான் மாமாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன். வேண்டாம் பார்வதி, ஆதிக்கு இத சொல்ல வேண்டாம். என்னாச்சு ஐஸ்வர்யம்மா? ஏன் மாமா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றீங்க? ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த நாங்க இன்னும் ஆண்டி கிட்ட கூட சொல்லல பார்வதி, உன்கிட்ட தான் சொல்லிருக்கேன். ஏன் ஐஸ்வர்யம்மா அம்மா கிட்ட சொல்லல? அது உனக்கு ஆரம்பத்துல இருந்து சொல்லணும் பார்வதி. வர 26ஆம் தேதி நாள் ரொம்பவே நல்லா இருக்கு, அன்னைக்கே பூமி பூஜையை வச்சிடலாம். பரம்பரை நகையை போட்டுக்கிட்டு நீதான் அந்த பூஜையை பண்ண போற. இதுதான் ஏன் முடிவு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பார்வதி.
அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். அழாதீங்க ஐஸ்வர்யா அம்மா, கடவுள் நிச்சயமா ஒரு நல்ல வழியை காட்டுவாரு. தைரியமா இருங்க. நான் கோவிலுக்கு போய் சின்னையா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்? கங்காதரன் ஹாஸ்பிட்டல். நீ கொஞ்சம் சீக்கிரமா வா பார்வதி. நீ வந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நான் வந்துடுறேன் ஐஸ்வர்யா அம்மா. இந்தாங்கண்ணா. ஐஸ்வர்யம்மா, வா பார்வதி. வாங்க நீ. சின்னையா, நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க. கடவுள் இருக்காரு. உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க, இருங்க நானே சொல்றேன். நீங்களும் எடுத்துக்கோங்க ஐஸ்வர்யம்மா. பார்வதி, நீயும் எங்க கூட பூஜைக்கு வா. நானா? என்னன்னு யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ஆமா பார்வதி, பூஜை நடக்கிற இடத்துல ஆண்டி வனஜா ஆண்டி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமா அண்ணி, யோசிக்காதீங்க. வாங்க போலாம். நீங்க கூட இருந்தா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். வாங்க போலாம். அண்ணி ப்ளீஸ் வாங்க. பார்வதி ப்ளீஸ் வா. சரி போலாம். தேங்க்ஸ் அண்ணி. வா. பாத்து பாத்து பாத்து. அருண், வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வரமாட்டாங்கல்ல? என்ன ஐசு திடீர்னு வனஜா சித்தி பத்தி விசாரிக்கிற? நாம பார்வதியை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஒருவேளை வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்தா நம்ம சமாளிக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். வனஜாமா இருக்கிறது பிரச்சனை தான். நான் வரல ஐஸ்வர்யம்மா, என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. பயப்படாதீங்க நீ. அம்மா வராததுனால கண்டிப்பா சித்தி வரமாட்டாங்க. அம்மா வராததால என்ன நடக்குதுன்னு கண்காணிக்க கண்டிப்பா வனஜாமா வந்துருவாங்க. வனஜாமா என்ன பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நான் வரல சின்னையா, என்னை இறக்கி விட்டுருங்க. அருண் சொன்ன மாதிரி வனஜா ஆண்டி அங்க வர வாய்ப்பு இல்ல பார்வதி. அதனால நீ அவங்களை நினைச்சு பயப்பட தேவையில்ல. தைரியமா இரு. வனஜாமா எப்படி பிரச்சனை பண்ணலான்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட கூடாது. நீ சொல்றது எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ, சொல்லு ஐஸ்வர்யா. அண்ணா, வனஜா ஆண்டி அங்க வந்திருக்காங்களா? வனஜாவா? வனஜா இங்க வரலையா? இன்னும் வரலையா? ரொம்ப சந்தோஷம் தான். அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்படாத. வனஜாவால வீட்ல இருக்க முடியாது, கண்டிப்பா இங்க வருவா. அண்ணா, வனஜா ஆண்டி பூஜை நடக்கிற இடத்துக்கு வரக்கூடாது. சொல்லுமா. சொல்லிட்டல, கவலைய விடு. வனஜா ஸ்பாட்டுக்கு வர மாட்டா, அவளை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. நீ பார்வதி மட்டும் தைரியமா இருக்க சொல்லு. சரிங்கண்ணா, நான் போனை கட் பண்றேன். நீ போனை கட் பண்ணு, நான் வனஜாவை கட் பண்றேன். ஓகே தானே? ஓகே சார். வடிவேல் என்ன வனஜா ஆண்டிய ஃபங்க்ஷனுக்கு வராம தடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. என்னயா ஆளை செட் பண்ணி ஏமாத்துறியா? ஜக்கம்மா, இவன் உன்னைய சந்தேகப்பட்டுட்டா. நான் ஏமாத்துறனா? எங்க ஜக்கம்மா வாயாலே உண்மையை வர வைக்கிறேன்பா. இந்த கூட்டத்துல நிக்கிறே இந்த அம்மா. இவங்க மொத்த ஜாலகத்தை நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு பாப்போம். சொல்றேன் கேளு. ஜெய் ஜக்கம்மா. இந்த அம்மா பேரு வனஜா. ஆதிக்கடவுர் வம்சத்தோட 2வது மருமக. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. டேய், இந்த அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நம்பர் 1 தான். அடே, நல்லா கேட்டுக்க. இந்த அம்மா அந்த வீட்ல தான் தான் நம்பர் 1 வரணும்ன்றதுக்காக அடம் பிடிச்சிட்டு இருக்கு. ஆமா, நான் நம்பர் 1 ஆகணும்னா என்ன பண்ணணும்? கிண்டி ரேஸ்ல வேகமா ஓடு. என்னது? பின்ன என்னமா, நீ ஒண்ணும் பண்ண வேணாம். இந்த இடத்துலயே நில்லு, அது போதும். இங்கே நிக்கணுமா? ஆட, இங்க இருந்து ஒரு பூஜை பண்ணா போதும்னு சொல்றமா. நீ மட்டும் இந்த பூஜை பண்ணிட்டீனா, நீ போக போற பூமி பூஜையில இருந்து நீ நம்பர் 1 ஆகி உன் வீட்டுல போட போற பூஜை வரைக்கும் எல்லாத்தையும் ஜக்கம்மாவே பாத்துக்குவா. அப்புறம் நீ கழுத்துல நம்பர் போட மாட்டிட்டு சுத்து. ஜெய் ஜக்கம்மா. சரி சரி, பூஜை தானே, அந்த பூஜை எப்படி பண்ணணும்? அப்படி கேளு.
நான் பூஜை பண்ற வரைக்கும் இந்த படத்துல இருக்கிற அம்மன் போட்டோவை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த போட்டோ எடுத்துட்டு போய் உன் வீட்டு பூஜை ரூம்ல வச்சு தினமும் ஆராத்தி காட்டு. அப்புறம் எல்லாமே நல்லா நடக்கும். என்ன ரியாக்ஷன் மாறுது? என்னது இது? அம்மன் போட்டோன்னு சொல்லி நயன்தாரா போட்டோ கொடுத்திருக்கீங்க. நயன்தாரா கடவுள் தூண்லயே இருப்பாங்க, துரும்புலயே இருப்பாங்க. அப்படி தூண்லயே துரும்புலயே இருக்கிற கடவுள் ஏன் நயன்தாரா ரூபத்துல இருக்க கூடாது? நல்லா யோசிச்சு பாருமா. நீ வேணும்னா இந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல இருக்கிற பூஜை ரூம்ல போய் வச்சு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேல அந்த போட்டோக்கு முன்னாடி வந்து நின்று அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், அட உனக்கு எனக்கு தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம், அட உனக்கு எனக்கு உனக்கு இங்க என்ன வேலை? ஏதோ கார விலைக்கு வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. இல்ல மேடம், அது வந்து உன்னை யார் இங்க வர சொன்னா? உன் டியூட்டியா ஆண்டிய கவனிச்சுக்கிறதா. இங்க எதுக்கு வந்த? மேடம் பூஜைக்கு வருவாங்க, அதான் நான் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன் மேடம். ஆண்டி எல்லாம் இங்க வர மாட்டாங்க. போ, போய் ஓரமா நில்லு. இவ வேற போன் பண்ணிக்கிட்டு. ஏய், நான் முக்கியமான பூஜையில இருக்கேன். நீ எப்ப எதுக்கு போன் பண்ண? ஐயோ மேடம், இங்க அதை விட பெரிய பிரச்சனை போகுது. இல்ல பிரச்சனையே வந்திருக்கு. என்ன அப்படி ஒரு பெரிய பிரச்சனை? நான் பிரச்சனைன்னு சொன்னது அந்த பார்வதிய மேடம். அவ இங்க வந்துட்டா. அநேகமா அவதான் இங்க பூஜை பண்ண போறான்னு நினைக்கிறேன். நீங்க எங்க மேடம் இருக்கீங்க? அந்த பூஜை நிறுத்தத்துக்கு தான் நான் பிளான் பண்ணி இங்க ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப போன வை, அப்புறமா பேசலாம். ஏமா அங்க என்னமா போன்ல பேசிட்டு இருக்க? பூஜையில கான்சென்ட்ரேட் பண்ணாம போன்ல பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பூஜை நடக்காது. நீ நம்பர் 1 வர மாட்ட. ஐயோ இல்ல. ஏய், போன வை, நான் அப்புறமா பேசுறேன். மேடம் பாருங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளுதான். எப்படி சொல்றீங்க? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலையே. மீசையா? மீசைய ஒழுங்கா ஓட்டலையே. ஐயோ, இந்த சண்டைக்காரிகிட்ட மாட்டிக்கிட்டனே, என்ன பண்றது? என்ன பாக்குற வடிவேலு? உன் வேலையை என்கிட்ட காட்டுறல. ஐயோ வனஜா, எனக்கு தெரியாது. எங்க போற? வா முதல்ல. காசு கொடுத்துட்டு போயா. ஏய், காசா கேக்குற வாயிலே மிதிச்சனா தெரியுமா? நல்லா பீதி வனஜா. இவன் நடிச்ச நடிப்புக்கு இவனுக்கு பேமெண்ட் ஒரு கேடு. ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உனக்கு ஒரு கூட்டம். எல்லாரும் ஓடி போயிடுங்க, இல்லனா போலீஸ கூப்பிடுவேன். சுனாமி வந்த மாதிரி ஓடுறானுங்க. டேய், எங்கடா போறீங்க? உனக்கு தண்டனை. வா வா. குருஜி சொன்ன மாதிரி இந்த பூஜையை பண்ணாததால பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கே எவ்வளவு தடங்கள் ஏற்பட்டு இருக்கு. எனக்கும் அதை நினைச்சா பயமா தான் இருக்கு. ஆனா ஆண்டி பிடிவாதமா இருக்காங்களே, என்ன பண்றது? பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்னையாவுக்கும் அடிபட்டுடுச்சு. பூஜை நடந்தா குருஜி சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு கெட்டது நடந்துருச்சுன்னா? அகிலாவை தவிர எங்க எல்லாருக்கும் அந்த பயம் மனசுல இருக்கதான் செய்யுது. ஆனா வேற என்ன பண்றது? நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். அதனால இந்த பூஜையை நானே பண்றேன். ரொம்ப சந்தோஷம் பார்வதி. நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டிக்கு பயந்து நீ சம்மதிக்க மாட்டேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். குருஜி அவ்வளவு தூரம் சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இத்தனை தடங்கள். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அண்ணி, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? அகிலா வேற இங்க இல்ல, வரப்போறதும் இல்ல. அதனால பார்வதியே பூஜை செய்யட்டும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த
செய்ய வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல இப்போ. வடிவேல் அண்ணா கால் பண்றாரு. சித்தி விஷயமா தான் இருக்கும், எடுத்து பேசு. ஹலோ ஐஸ்வர்யா. ஹலோ அண்ணா. நான் எவ்வளவு ட்ரை பண்ணமா, ஆனா அந்த வனஜா அந்த ஐடியாவெல்லாம் தவிடுபடி ஆகிட்டு அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. என்னென்ன சொல்றீங்க? ஐஸ்வர்யா நீ பயப்படாம இரு. வனஜா கண்ணுல பார்வதி படாம பாத்துக்க. நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வர வனஜா. என்ன சேஸ்? வனஜா ஆண்டி கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். வடிவேல் அண்ணனால தடுத்து நிறுத்த முடியலையா? சித்தி வரும்போது அண்ணி இங்க இருந்தா உடனே அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்களே, இப்ப என்ன பண்றது? வனஜா ஆண்டி கண்ணுல பார்வதி படவே கூடாது. அதனால பார்வதிய உடனே இங்க இருந்து அனுப்பி வச்சிடலாம். பார்வதி, வனஜா ஆண்டி இங்க வர்றதுக்குள்ள நீ கிளம்பிடு. முடியாது ஐஸ்வர்யம்மா, நான் இருந்து பூமி பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பி போவேன். நீ பூஜை பண்றதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான் பார்வதி. அதனாலதான் நீ வரமாட்டேன்னு சொன்னப்ப கூட நானும் அருணும் வற்புறுத்தி உன்னை கூட்டிட்டு வந்தோம். அண்ணி, அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. சித்தி வந்து உங்களை பாத்துட்டா என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை திட்டி அவமானப்படுத்த பாப்பாங்க. அதனால இங்கிருந்து உடனே புறப்படுறதா ரொம்ப நல்லது. வனஜா அம்மா என்ன திட்டுறதோ இல்ல அவமானப்படுத்துறதோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல சின்னையா. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எந்த காரணத்து கொண்டும் நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நடந்துடக்கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நான் இருந்து பூஜை பண்றேன். பார்வதி பூஜை பண்றதா எனக்கும் சரின்னு படுது. நம்ம எல்லாரும் அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். அது கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்ப சித்தி வந்துகிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்றது? யோசிப்போம். ஏதாவது செஞ்சு வனஜாவை வரவிடாம தடுக்க முடியுமான்னு பாப்போம். அப்படி இல்லனா வனஜா கண்ல மண்ணை தூவிட்டு பார்வதிய பூஜை பண்ண வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு. என்ன அக்கா, தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அக்கா. நீங்க அங்க வீட்ல இருந்தாலும் உங்க மனசு பூரா பூஜை பண்ற இடத்துலயே தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பூஜை பண்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி பூஜை பண்ண வச்சிருவாங்கன்னு தானே நீங்க வரல. ஆனா நீங்க இப்ப வரலாம்க்கா. ஐஸ்வர்யா பூஜை ஆரம்பிச்சுட்டா. அக்கா, நீங்க உடனே கிளம்பி வாங்கக்கா. அக்கா, என்னதான் குருஜி சொன்ன நல்ல நேரத்துல பூஜைலாம் பண்ணாலும் அவங்க 2 பேருக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும்லக்கா. நீங்க வந்து நின்னு மனசார வாழ்த்துனாதான் அருண் ஐஸ்வர்யாவும் நல்லா இருப்பாங்க. அதுக்காக வச்சும் நீங்க இங்க வரணும்க்கா. ப்ளீஸ். இவ வேற. அகிலா, நான் இவ்ளோ பேசினதுக்கும் நீ ஒண்ணுமே சொல்லாம போனை கட் பண்றன்னா கிளம்பி வர போறேன்னு தானே அர்த்தம். வா செல்லம், வா 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 வா. உனக்காக தான் வெயிட்டிங். ஹோட்டலு பார்வதிய கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சா பூஜை பண்ண போற. இரு, வர்ற உன் மாமியாரு கூண்டோட மாட்ட போறீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்க எல்லாரையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா நானு? ஹலோ ஆண்டி, பூஜை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? அது வந்து ஆண்டி, இன்னும் பூஜை ஆரம்பிக்கவே இல்ல. பூஜை ஆரம்பிக்கவே இல்லையா? அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஐயர் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்த நல்ல நேரத்துல பூஜைய வச்சுக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பூஜையை முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிருக்கலாம்ல. எது சொன்னாலும் நீங்க சரியா செய்யவே மாட்டீங்களா? இல்ல ஆண்டி. நிறுத்து முதல்ல. நான் உடனே கிளம்பி வரேன். என்ன ஜெய்ஸ்? ஆண்டி உடனே கிளம்பி இங்க வராங்களா? அண்ணி,
நீங்க இப்பவே போய் குருஜியை பார்த்து இங்க இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி வேற ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கேட்டு அதை செய்ய முடியுமான்னு பாருங்க நீ. எனக்கும் அருண் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஆண்டி வந்துட்டா உன்னால பூஜை பண்ண முடியாது. நீ குருஜியை பார்த்து பேசுறதுதான் நல்லது. நீ உடனே புறப்படு பார்வதி. நான் உடனே போய் குருஜியை பார்த்து பேசுறேன். பார்வதி எங்க? இப்பதான் மேம் கார்ல ஏறி போறாங்க. எப்படி சொல்ற பார். ஏதாவது செஞ்சு அவளை தடுத்துருக்கலாம்ல. எந்த பக்கமா போனா தெரியுமா? அது தெரியல மேடம். அவங்க 4 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி மேடத்தை கார்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு ஒட்டு கேட்க மாட்டியா? அவங்க ஏதாவது பிளான் பண்ணி எங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பொண்ண வச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வேஸ்டா போச்சே. சரி, கார் எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தான் மேம் போச்சு. எங்க போனான்னு தெரியலையே. வணக்கம் குருஜி. தீர்க்காயுசாருமா. நீங்க சொன்னபடி அந்த பூமி பூஜையை எப்படியாவது நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். கடைசி நேரத்துல அது முடியாம போயிடுச்சு. அது எல்லாம் இறைவனின் திருவிளையாடல். வேற என்ன சொல்ல? நல்ல நேரத்துல தான் பூஜை ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்குள்ள அம்மா அங்க வந்துருவாங்க. கண்டிப்பா என்னால அங்க இருக்க முடியாது. அம்மா சொன்னபடி ஐஸ்வர்யா அம்மா தான் பூமி பூஜை பண்ணணும். அப்படி ஐஸ்வர்யா அம்மா பூஜை பண்ணா குடும்பத்துக்கு கெட்டது நடக்கும்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க வழி இருந்தா சொல்லுங்க குருஜி. நீ அந்த மண்ணுல நின்னு பூமி பூஜை பண்றதை தவிர வேற வழியே இல்லம்மா. நீ அந்த பூஜையை பண்ணாம 2வது மருமக பண்ணுனா கண்டிப்பாக அந்த குடும்பத்துல ஒரு விபரீதம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. குடும்பத்துக்கு கெட்டது நடக்க நான் விட மாட்டேன். நானே போய் பூமி பூஜையை பண்றேன். நல்லதே நடக்கும். கடவுள் உனக்கு துணை இருப்பார். நீ போய் பூஜையை ஆரம்பி. என்ன ஆசீர்வதிங்க குருஜி. நல்லா இருமா. நான் வரேன். சொல்லு பார்வதி. நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களுக்கு போன் பண்ணேன். என்ன விஷயம்? சின்னையாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? இப்ப அருண் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு மாமா. இப்போ ஐஸ்வர்யா அம்மா எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் சின்னையாவை பார்த்தேன். ஒன்னும் பிரச்சனை இல்லல? சின்னையாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. ஆனா நான் தான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். உனக்கு என்ன குழப்பம்? அது மாமா, சின்னையா ப்ராஜெக்ட் சம்பந்தமா பூமி பூஜை போட அம்மா குருஜி கிட்ட நல்ல நேரம் குறிச்சு கொடுக்க சொன்னாங்க. நேரத்தை குறிச்சு கொடுத்துட்டு அந்த பூமி பூஜைய மூத்த மருமக தான் செய்யணும்னு சொல்லிருக்காரு. மாமா கேக்குறீங்களா? கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லு. ஐஸ்வர்யாவே அந்த பூஜைய பண்ணட்டும்னு சொல்லிருக்காங்க. ஆனா மூத்த மருமகளை தவிர மத்தவங்க அந்த பூஜைய பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் நடக்கும்னு குருஜி சொல்லிருக்காரு. ஐஸ்வர்யா அம்மா பூஜைக்கு போகும்போதுதான் இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, இதுல உனக்கு என்ன குழப்பம்? நான் குருஜி கிட்ட பூஜை விஷயமா பேசினேன். அவரு நான் தான் இந்த பூஜையை பண்ணணும், ஐஸ்வர்யா பண்ணா குடும்பத்துக்கு கெடுதல் அப்படின்னு உறுதியா சொல்றாரு மாமா. நான் பூஜை பண்றதுக்கு அம்மா கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க. நான் பூஜை பண்ணலன்னா நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் ஏற்படும். நான் இப்ப என்ன பண்றது மாமா? நீ போய் பூஜை பண்ணு. மாமா, அம்மாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடாதா? குடும்பத்தோட நல்லதுக்காக தானே பண்ற. இது வரைக்கும் நீ செஞ்சது எதுவும் தப்பாகல. போய் பண்ணு. சரி மாமா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த குழப்பம் போயிடுச்சு. தெளிவும் தெம்பும் பிறந்திருக்கு. சரி, அப்ப நான் போய் பூமி பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் மாமா. ஓகே. சரி மாமா. ஆமா பார்வதி, குருஜியை பாத்தியா இல்லையா? பூமி பூஜைக்கு ஏதாவது மாத்தி ஏற்பாடு சொன்னாரா? மாத்தி ஏற்பாடு எதுவுமே கிடையாதுன்னு. பூமி பூஜையை நான் தான் பண்ணணும்னு குருஜி உறுதியா சொல்லிட்டாரு. நான் மாமா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மாமாவும் என்ன பூஜை பண்ண சொல்லிட்டாரு. அதான் ஆதி மாப்பிளையே சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? அதுக்குதான் அப்பிலே இல்லையா? நீ வா பூஜைக்கு, நேரமாச்சு, ஆட்டோலே போயிடலாம். போலாண்ணே.
அம்மா அம்மா வந்துட்டாங்களா? அகிலாக்கா வந்துட்டாங்களே. அகிலாக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்கிருந்தே கிளம்பி வந்தேன். என்ன பார்வதி யோசிக்கிற? அகிலாக்கா வந்துட்டாங்களே, அவங்களுக்கு தெரியாம எப்படி பூமி பூஜை பண்றதுன்னு தானே யோசிக்கிற? ஆமா அண்ணே. நான் பூஜை பண்றத அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத பார்வதி. சின்ன மாப்பிள்ள அருணும் நானும் சேர்ந்து அகிலாக்காக்கு தெரியாம நீ பூமி பூஜை பண்றதுக்கான முழு ஏற்பாடையும் பண்ணிட்டோம். அம்மா இருக்கிற அந்த இடத்துல அம்மாவுக்கு தெரியாம எப்படி நான் பூமி பூஜை பண்ண முடியும்? நீ வா, நம்ம பேசிட்டு ஆட்டோல போவோம். வா. சரிண்ணே. வா, பாத்து இறங்கு. ஒரே தண்ணியா இருக்கு. வா. நீங்க ரெடி பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க மேடம். ஏறுமா ஏறுமா. இன்னைக்கு போய் அவங்கிட்ட எப்படியாவது பேசி நிலத்துல பூஜை பண்ணிடணும். சீக்கிரம் போப்பா. வணக்கம் சார். வணக்கம் சார். யாரு நீங்க? நான் அகிலாண்டேஸ்வரி அம்மா. அம்மா வீட்ல இருந்து வந்திருக்கோம். பத்மா, என்ன கட்சி மீட்டிங் மாதிரி கத்துறான்? யாரு வந்தாலும் கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சிருவியா? வெளியில இருந்து வர்றவங்கள என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க மாட்டியா? கோவப்படாதீங்க சார். நாங்க இப்ப உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என்ன உதவி? என்னோட நிலத்தை எங்கிட்ட இருந்து அபகரிக்க அந்த அகிலாண்டேஸ்வரி தூது விட்டாங்களா? ரைட்டு. இந்த ஆள் இருக்கிற டென்ஷனை பார்த்தா அகிலக்கா மேல பயங்கர கடுப்புல இருக்கான் போல் இருக்கே. இவன் எப்படி பூஜை பண்ண பர்மிஷன் கொடுப்பான்? இன்னைக்கு பூஜை பண்ணாம தான். நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். அம்மாவோட மனசுல அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. நானும் அதுக்காக உங்களை தேடி வரல. போந்தமல்லியில EVPக்கு பக்கத்துல இருக்கிற உங்க நிலத்துல 1 மணி நேரம் உட்காந்து நான் பூஜை பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் எனக்கு பண்ணி கொடுங்க சார். என் நிலத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணி என் நிலத்தை எங்கிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறீங்களா? முதல்ல வெளியில போங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இத பாருமா, அது உன்னோட பிரச்சனை. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல வெளியில போ. அப்படி சொல்லாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு 1 மணி நேரம் அனுமதி கொடுங்க சார். வீட்டை விட்டு வெளியே போக போறீங்களா இல்லையா? இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணவா? தங்கச்சே இருக்கேன். நீ நடமா போலாம். வாங்க. ஆங்கிரி பட மூக்கா. என்ன ஐசு, குருஜி குறிச்சு கொடுத்த மாதிரி முதல் நல்ல நேரத்துல பூஜை இன்னும் நடக்கல போல இருக்கே. எப்படியாவது பார்வதியை கூட்டிட்டு வந்து இந்த பூஜையை நடத்தியே ஆகணும்னு 3 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? பார்த்தா தெரியுதே, அமைதியா நிக்கிறீங்களே. ஆனா பாருங்க, அக்கா இங்க வரமாட்டாங்கிற தைரியத்துல தானே பார்வதியை கூட்டிட்டு வந்து பூஜைய பண்ணிடலாம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவளும் இங்க தானே எங்கேயாவது இருப்பா. ஆனா பாருங்க பாவம், உங்களுக்கே தெரியாது அக்கா வந்துட்டு இருக்காங்க. உங்களை அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் விட்டுற மாட்டேன். புரிஞ்சுதா? முகத்தை திருப்பிக்கிட்டா அடடா. ஐசு, இது எல்லாம் உன் ஏற்பாடுதான் எனக்கு நல்லா தெரியும். நடக்கு. ஆனா மூத்த மருமகளும் சின்ன மருமகளும் கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னா அத பார்த்தா ஆஹா எவ்வளவு நல்லா இருக்குன்னு ரசிக்கிறதுக்கு நான் கேன சின்ன மாமியார் கிடையாது. புரிஞ்சுதா? இருக்கட்டும், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க. கச்சேரி மட்டும் மிஸ்ஸிங்ல. அக்கா வராங்க. கச்சேரி நல்ல பலமா நடக்கும். எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்ப்போம். ஆளுங்களை பாரு, பிளான் பண்றாங்களா? பிளான். இந்த வெசப்பூச்சிக்கு ஒரு நாள் இருக்கு. சித்தி என்ன பிளான் பண்ணிருந்தாலும் அது நமக்கு கவலை இல்ல. ஆனா இன்னைக்கு பூமி பூஜை பார்வதி அணி தான் பண்ணணும். ஆமா அருண், அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. குருஜிய பாக்க போன பார்வதி வேற இன்னும் வரல. இப்ப என்ன பண்றது? மாமா வனஜா வந்துட்டாளா? வந்துட்டாங்க. வந்துட்டு எப்பவும் போல சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. மாமா, அதுக்கு ஒரு நான் பிளான் வச்சிருக்கேன். பிளான் என்னன்னா, சூப்பர் மாப்பிள, சரியான ஐடியா. நீ சொன்ன மாதிரி ஐடியா எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணிடுறேன். சரி மாமா.
ஐசு, நான் சொன்னதுல உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ மட்டும்தான் பூஜை பண்ற. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ஓகே அருண், ஆண்டிக்கு டவுட் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஐஸ்வர்யா உட்காரு. சாமி பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுடலாம். மாமா தங்கச்சி யாரும் பாக்கல. தங்கச்சி முக்கியமான விஷயம், அகிலக்கா வந்திருக்காங்கம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருமா பார்வதி. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்றீங்களே, அதான் பயமா இருக்கு. ஐயோ நீ பயப்படாதமா பார்வதி. அருண் மாப்பிள்ளையும் நானும் சேர்ந்து நீ பூஜை பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணியாச்சு. என்னன்னு சொல்றீங்க? எல்லாம் அருண் மாப்பிள்ளையோட ஏற்பாடு தான். ஐஸ்வர்யா பூமி பூஜை பண்ற மாதிரி நீ ஒரு பூமி பூஜை பண்ண போற. அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் நான் பண்ணிட்டேன். பயப்படாதமா, வா அந்த பக்கம் போவோம். வேணா இந்த பக்கம் வேணா, அந்த பக்கம் சுத்திட்டு போ. வா, முக்கியமா வனஜா வந்து அவ கண்ணில் படக்கூடாது. வா. சாமி எல்லாம் ரெடியா? ஆரம்பிச்சிடலாமா? எடுத்து வச்சா சார். சரி சரி, நீ உட்காருமா, உட்காரு. அம்மா இதை வாங்கிக்கமா. ஐயோ சாமி, கொஞ்சம் சவுண்ட் கம்மியா. மோமோ பாக்க அந்த அங்க வச்சுக்கோமா. மோமோ இது என்ன ஒரு டென்ட், சம்பந்தமே இல்லாம தடுப்பு வேற வச்சிருக்காங்க. என்ன பூஜையா இருக்கும்? அதான பார்த்தேன், என்னடா வனஜாவை காணுமே. இந்த வனஜா மோப்பம் முடிச்சிட்டா போல இருக்க. இப்ப என்ன பண்றது? வனஜா வரேன், அங்கேயே கட் பண்றோம். ஏய் வனஜா நில்லு. ஆமா, அங்க பூஜை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரோட்ல மோடி மஸ்தா வித்த காமிக்கிறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ற? என்னடா முழிக்கிற? ஓ, நீங்க எல்லாரும் மொத்தமா கூட்டணி சேர்ந்து அந்த பார்வதிய பூமி பூஜை பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதானே? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, ஞாபகம் வச்சுக்க. போய் வித்த காமிக்கிற வழிய பாரு. நடக்க விட மாட்டியா? பார்வதி பூஜை பண்ணிட்டு இருக்கு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது வனஜா. பூஜை கெடுப்பாளம்ல. எஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. நான் சர்வே டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளு மேடம். என்னது? ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அது உங்க லேண்ட் இதோட முடியல, பக்கத்துல என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும் மேடம். மெஷர்மெண்ட்ல சின்ன தப்பு நடந்து போச்சு மேடம். அது சொல்லிட்டு போவதான் மேடம் வந்தேன். சாரி மேடம். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம், நான் வரேன். ஹலோ ஹலோ, நில்லுங்க ஒரு நிமிஷம். இந்த இடமும் எங்களுக்கு தானே சொன்னீங்க? ஆமா மேடம். அப்ப இங்க யாரு பந்தல்லாம் போட்டிருக்கா? எனக்கு தெரியல மேடம். கேட்டேன். வாடி என் மூத்த மருமகளே, அவ்வளவு நெஞ்சு தைரியம். பூமி பூஜையா பண்ணிக்கிட்டு இருக்க, இரு அவளை கூட்டிட்டு வந்து உனக்கு பூஜை போடுறேன்.
அக்கா பக்கத்துல இதே மாதிரி டென்ட் போட்டு யாரோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்கக்கா. அது வந்து என்னன்னு கேளுங்க. விசப்பூச்சி வேலையை கட்ட ஆரம்பிக்குதே. ஏய், இப்பதானே சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆள் வந்து தப்பா மெஷர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. தெரியாம யாராவது டென்ட் போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையா இப்போ? உங்களுக்கு பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. பொறாமையிலயும் போட்டிலையும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அதுவும் இல்லாம நம்ம இடத்துல யாரோ என்னமோ நமக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அது என்னன்னாவது நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு. त्रिभुवन बोधिघरे प्रसेद मह्यम ओम प्रकृतिं विकृतिं विद्यां सर्वपदहित प्रदां श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वासं. வணக்கம் மேடம். வணக்கம். பூஜையை முடிச்சிட்டு நானே உங்களை பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? எங்க இடத்துல வந்து என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? சர்வேல தப்பு நடந்து போச்சு மேடம். பாதி பூஜையில இருக்கும் போது தான் வந்து சொன்னாங்க. ஆமா, என்கிட்டயும் வந்து சொல்லிட்டு போனாங்க. சாரி மேடம். பரவாயில்ல, உங்க மேல தப்பு என்ன இருக்கு? அக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. என்ன குழப்பம்? சர்வே ஆள் வந்து சொல்லும் போது நீயும் அங்கதானே இருந்த? அது இருந்த. நான் வந்து பாக்கும்போது அவதானே பூஜை பண்ணிட்டு இருந்தா. இந்த அம்மா எப்படி திடீர்னு வந்தது? இதுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? சித்தி, எப்பவும் நீங்க ஷார்ப்பா தானே இருப்பீங்க. இப்ப என்ன குழப்பம் உங்களுக்கு? சரி, பூஜை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சது மேடம். இப்போவே இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். சரி, பரவாயில்ல. மேடம் ஒரு நிமிஷம். நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சர்வேல நடந்த தப்பால நான் உங்க இடத்துல பூஜை பண்ணிட்டேன். அதனால இந்த பூஜை முழுக்க முழுக்க உங்களை தான் வந்து சேரும். அதனால பூஜையில வச்ச கலச தீர்த்தம் உங்க பூஜை ரூம்ல தான் வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் எதுக்கு? எங்க பூமியில நாங்க பூஜை பண்ணிருக்கோம். எங்க கலசத்தை நாங்க வச்சுக்கிறோம். இத நீங்களே வச்சுக்கோங்க. வேண்டான்னு சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் உங்க இடத்துல பூஜை நடந்திருக்கு. இந்த கலசத்தை கொண்டு போய் உங்க பூஜை நிலை வைங்க. ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஹலோ, யார் பூஜை பண்ணதை கொண்டு போய் யார் வீட்டு பூஜை ரூம்ல வைக்க சொல்றீங்க? வனஜா, அக்கா, பூஜையில ஏற்ற தாழ்வெல்லாம் கிடையாது. கடவுள் முன்னாடி எல்லாரும் சமந்தா. நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்ன மட்டும் சொல்லு. கொடுங்க. இந்த கலசத்தை எடுத்துட்டு போய் அங்க பத்திரமா பூஜையில வை. ஓகே ஆண்டி. எங்களுக்கு நிலம் கொடுத்து உதவி செய்ய வந்த இடத்துல இப்ப நீங்க செஞ்சது பெரிய உதவி. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நானும் சாதாரண குடும்பத்துல இருந்து அவருக்கு வாக்குப்பட்டவதான். இந்த காலத்துல கல்யாணம் ஆன உடனே புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு தண்ணி குடுத்தனும் போற பொண்ணுங்க மத்தியில உங்க மாமியார் உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாலும் நீ வாழ வந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த குடும்பத்துக்கு எதுவும் கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டமா. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்க மாமியார் உன்னை சீக்கிரமா ஏத்துப்பாங்க. உங்க வாக்கு நிச்சயம் பலிக்கத்தாமா போகுது.
எந்த பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தீங்களோ, எந்த பார்வதி பூமி பூஜை பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ, அதையெல்லாம் தாண்டி அன்னி பூமி பூஜை பண்ண கலசத்தை அம்மா அவங்களோட கையால பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்கான் சித்தி. சந்தோஷம். ஆமா. ரொம்ப ஆடாத. இதெல்லாம் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா இருக்கு. என்னமோ அவளையே கூட்டிட்டு வந்து பூஜை ரூம்ல உட்கார வச்சு பூஜை பண்ண மாதிரி பெருசா பேசுற. அவ்வளவு தைரியம் இருந்தா அதை செஞ்சு பாருங்க. கேவலம் ஒரு சொம்பு, அதுல கார்ப்பரேஷன் தண்ணி. என்னமோ இமயமலையில இருந்து தண்ணிய கொண்டு வந்து இங்க வச்சு பூஜை பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஹலோ. சரிங்க. தேங்க்யூ. அகிலா, ஒரு குட் நியூஸ். என்னங்க? நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எப்பவும் இல்லாத அளவுக்கு பெரிய அளவுல ஏறி இருக்கான். இப்பதான் போன் வந்துச்சு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது ஒரு மிராக்கிள் தான். கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு 1800 கோடி ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. என்னது 1800 கோடியா? சும்மாவே ஆடுவாங்களே. பூமி பூஜை முடிஞ்சு கலசத்தை இங்க கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ண உடனே நல்ல செய்தி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாமா, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் வேணும். என்ன பாக்குற? கார்டு வேண்டாமா? கேஷா டிராப் பண்ணி தட்டுமா? அதே இல்ல மாமா, நான் பணம் வேணும்னு கேட்டதும் ஏன் எதுக்குன்னு காரணமே கேட்காம கார்டு எடுத்து நீட்டுறீங்க. அவ்வளவு பணம் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? காரணம் தான் எனக்கு தெரியுமே, அப்புறம் எதுக்கா கேள்வி கேட்கணும்? என்ன மாமா சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா தானே சொல்றீங்க. இல்ல, உண்மையதான் சொல்றேன். அப்ப சொல்லுங்க, நான் எதுக்கு பணம் கேட்டேன்னு? சாமிக்கு எதனா வேண்டிக்கிட்டு இருந்திருப்ப, அது நிறைவேற்ற தானே பணம் கேட்கிறேன். என்ன மாமா, நான் நினைச்சதை அப்படியே சொல்லிட்டீங்க. உன் மனசுல என்ன நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா?